வணக்கம், வணக்கம், வணக்கம் மை டியர் தம்பி, தங்கச்சிங்களா. இப்ப நம்ம பார்க்க போறது அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான 2023 மற்றும் 2024 கால இடைவெளியில் நடைபெற்ற அரையாண்டு தேர்வோட கொஸ்டின் பேப்பர்ஸை செக் பண்ணி பார்க்கறோம். ஓகேவா? எப்பயும் போல 14 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அதுல இந்த கொஸ்டின் பேப்பர் இல்லை, ஜென்ரலா ஒரு 12 கொஸ்டின் வந்து புக் பேக்ல இருந்து கேட்கப்படும். ரொம்ப டஃபா கேட்கறன்ற பேர்ல 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆக மொத்தம் 10 கன்ஃபார்ம். சம்டைம்ஸ் 14 புக் பேக்லயே வரலாம். லாஸ்ட் இயர் வந்தது. ஓகேவா? இப்போ 2 மார்க் எடுத்துப்போம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் குருவினான்னு சொல்லுவாங்க இதை. ஓகேவா? மொத்தமா 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், மொத்தமா 6 மார்க். இது எல்லாமே செய்யுள் கேட்டகரியில வருது. ஓகேங்களா? இதுல நம்மளோட நோட்ஸ் இல்ல நான் கொடுத்த லைவ் செக்ஷன்ஸ்ல இருந்து எத்தனை வந்திருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுல மட்டும்தானா? இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க வந்து வேணும்ட்டு நீங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுல வந்திருக்குன்னு செக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்துக்கலாமே ஒரு கொஸ்டின் இருக்கலாம். நீ கமெண்ட்ல வேற எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா போடு. அந்த டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் நீ செக் பண்ணி கூட பாரு. அதுல ஆல்மோஸ்ட் இருக்கும். அதாவது 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல 9 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் கொடுத்த கொஸ்டின்ஸும் நான் கொடுத்த லைவ் செக்ஷன்ஸும் தான் இருக்கும். இந்த மொத்த லைவ் செக்ஷன்ஸும் ஒரே பிடிஎஃபா ஒரே லிங்கா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு. நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். அப்போ பாருங்க, எத்தனை கொஸ்டின் வந்து செக் பண்றோமா? இது 1, இங்க 2, 3 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து உரைநடை, அதுல இருக்கிற குருவினாக்கள். ஓகே, அது மொத்தமா 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் 2 மார்க்ஸ், மொத்தமா 4 மார்க். ஓகேவா? அட்டன் பண்ண வேண்டியது சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் இருக்கு, இதுவும் நம்ம மெட்டீரியல் இருக்கு. நமக்கு தேவை 2 அட்டன் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து கிராமர் பார்ட் எல்லாமே நம்ம கொடுத்த அதில் தான் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல மோஸ்ட் அதை பாருங்க, பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி பொறுத்த வரைக்கும் ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு ஓகேவா ஒரு 10ல இருந்து 20 மனப்பாடம் பண்ணிக்கோ. நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஃபுல்லா பார்த்துரு. இல்லைன்னா நமக்கு செட் ஆகாதுன்னா நான் விட்டுருவேன் எப்பயுமே அப்படின்றாங்க. ஓகேவா? பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, அப்புறமா வந்து மரபு பிழை, அப்புறம் வேறுபாடு, அப்புறமா வந்து கலை சொற்கள், அப்புறமா இது இல்லாம வந்து வல்லின மிகும் இடமிகா இடங்கள், அப்புறமா வலுச்சொற்கள், இது எல்லாமே ஒரு 6-7 பாயிண்ட் இருக்கும். இது எல்லாமே ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஓகே, அந்த 4 எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பாரு. இதை மோஸ்டா கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இலக்கண குறிப்பும் வரும், புரட்சி விதியும் வரும், வகுப்பத விக்ரமும் வரும். பட் லிட்ரலி டஃப். பட் நீ பார்த்துட்டா ரொம்ப ஈஸி தான். ஓகே, பார்க்காத வரைக்கும் அது டஃப்பாக தான் இருக்கும். நான் இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன் வீடியோவில், பாருங்க. அடுத்தது சிறுவினாக்கள். ஓகேவா? சிறுவினா பொறுத்த வரைக்கும் இது செய்யுளோட சிறுவினா. ஓகே, அதுல மொத்தமா வந்து 4 கொஸ்டின் கொடுத்துருவான். கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, 2 கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும். ஸோ 8 மார்க்கு. ஓகேவா? இதுல மோஸ்ட் அதை பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாடகை காலம்லாம் இப்போ நம்ம மெட்டீரியல் எத்தனை வந்து செக் பண்ணலாமா? 31 இருக்கு, 32 இருக்கு, 33 இருக்கு, 34 இருக்கு. மொத்தமாவே வந்து நான் வந்து 20 கொஸ்டின் கிட்ட தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? பட் நீங்க புக்ல பாத்தீங்கன்னா 40க்கு மேல இருக்கலாம். ஓகேவா? பட் 20லயே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி வருது. பட் 4மே நான் வருமானம் அஷ்யூர் பண்ண மாட்டேன். பட் 2 கன்ஃபார்மா வர வைக்கலாம். ஓகேவா? நான் சொல்றது வேற கொஸ்டின் பேப்பர்லயும் சேர்த்து சொல்றேன். ஓகே, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கூட தெரியல, நான் ரஃபா ஜென்ரலா தான் எடுத்தேன். அடுத்தது உரைநடையோட சிறுவினா. ஓகேவா? அதை பொறுத்த வரைக்கும் அதை பாருங்க, இந்த கொஸ்டின் 37 கிடையாது, 38 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் இதுல மொத்தமாகவே 10 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். 10 கொஸ்டின் இல்லாத பாருங்களேன், 3 கொஸ்டின் வந்துச்சு. அதாவது கேட்கறதே 4 தான், 4ல 3 வந்துருச்சு. அந்த 3மே நான் கொடுத்த 10 கொஸ்டின்ல தான் இருக்கு. அப்பனா எந்த அளவுக்கு வந்து இது வேலிட்னு பாத்துக்கோங்க. ஓகே, அப்போ இதுலயுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். சூப்பரா. நெக்ஸ்ட், எவையேனும் 3 எழுது. இந்த இடத்துல நிறைய பேர் விட்டுருவீங்க. ஓரளவுக்கு எழுதுறவங்க எழுதிருவீங்க. பட் இந்த பிலோ ஆவரேஜஸ் எல்லாம் இருப்பீங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே விட்டுறீங்க. பட் இதுதான் முக்கியமான இடமே. ஏன்னா இதுல தான் மார்க் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, மார்க் குறைக்க மாட்டாங்க. இப்ப மற்றதுக்கெல்லாம் நீ பாயிண்ட்ஸ் தப்பா இருந்தா தப்புக்கு குறைப்பாங்க. பட் இங்க பாவ மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து
ஓகே அட்டன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அட்டன் பண்ணதுக்காக மார்க்காவது கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த டைப்பு. ஓகேவா? அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, வாழ்க்கை நிகழ்வு எப்பயுமே வந்துடும். மொத்தமாக ஒரு 6ஓ 5ஓ தான் இருக்கு. அந்த 5க்கும் கதையோட நானே சொல்லி கொடுத்த ஒரு வீடியோ இருக்கு லைவ்ல. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? திணை கூட குருவினா உரைநடையோட குருவினாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். போய் பார்த்துக்கோங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க, இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன், இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இது வந்துருச்சு. மோஸ்டா அதை பாருங்க, இது வந்து இருக்காது. கொஞ்சம் புதுசா கேட்கறதுக்காக கேட்டிருக்காங்க. அடுத்தது திணைத்துறை. திணைத்துறையும் மொத்தம் 6 கொஸ்டின் தான் இருக்கு. அதுல இருந்து ஒரு பேர் கேட்டுறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. அப்ப 4. எல்லாம் என்ன தப்பு பண்றோம் தெரியுமா? நம்ம உட்காந்து ஒரு 20 இல்லைன்னா 10 கிட்ட சிறுவினா படிச்சு ஒரே ஒரு சிறுவினா அட்டன் பண்ணுவோம். இதுல 5 கொஸ்டின் தான் இருக்கும். இந்த 5 கொஸ்டினை படிச்சாலே அதே 4 மார்க் வந்துருது. அப்ப ஏன் நான் கஷ்டப்பட்டு உட்காந்து சரி நான் பெஸ்ட் நிறைய கதை படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, திணைத்துறை அணி. ஓகேவா? திணைத்துறை அணி, இந்த வாழ்க்கை நிகழ்வு, இந்த 4த்தை நல்லா படிங்க. அதுலதான் விட்டுறீங்க. அதுவே 12 மார்க் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த 12 மார்க் நீ நெடுவினாவே 2 விடலாம். நான் சொல்றது வந்து இதை விடுறதுக்கு பதிலா நெடுவினாவே நீ விடலாம். அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். ஓகேவா? அதுக்காக அதை விடணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்றது ஐடியாலஜியா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்றதுக்காக. ஓகேவா? அடுத்தது பாணயம். அதிகமா கேட்கறது இல்ல. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் கேட்கறாங்க. பட் பப்ளிக்ல வருமானா ஒரு கொஸ்டின் மார்க் தான். 11th வந்திருக்கும், 12th வராது. அதிகமா கேட்கறது இல்லை. ஓகேவா? பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. ஓகே, பட் இதுவும் மெட்டீரியல் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அணி. ஓகேவா? 2 அணியுமே இருக்கு. 2மே ஈஸி தான். டக்கு டக்குன்னு போட்டுட்டு போய்க்கிட்டே இருக்கணும். 6 அணி தான் இருக்கு. 6 அணி படிச்சா 4 மார்க்குப்பா. ஓகேவா? இதை பாரு, இதுல வந்து 6 திணை தான் இருக்கு. இதை படிச்சா இது ஒரு 4 மார்க். இதுல ஒரு 6 வாழ்க்கை நிகழ்வு தான் இருக்கு, 4 மார்க். 6 கொஸ்டின் படிச்சா 4 மார்க். டக்கு டக்குன்னு படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். எல்லாமே ரிலேட்டடா வேற இருக்கும். முக்கியமான இடம் இவன் தான் நெடுவினா. ஓகேங்களா? செயல் நெடுவினா பொறுத்த வரைக்கும் இது 2 நான் சொன்னது இங்க இருக்கு. இது நான் சொல்லி தரல. இதுல இல்ல. இது இருக்கு. ஏன்னா இது அதிகமா கேட்க மாட்டாங்க. அதனால இதை விட்டாச்சு. இது இல்லாம மற்ற கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? மோஸ்டா நெடுநிலை தான் கேட்கறாங்க. பட் இல்லைன்னா ராமர் கேட்கறாங்க, இல்லைன்னா கவிதை கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இது வந்து டஃபா கேட்கணுன்றதுக்காக கேட்டது. இந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று கேட்கணும், ஒரு டஃப்பான பேப்பர். புரியுதுங்களா? டஃப்பான பேப்பர்லயே இவ்வளவு வந்திருக்குன்னு நான் சொல்றேன். அப்புறம் இந்த கொஸ்டின் உரைநடையில 2 கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டினுமே இதுல இருக்கு. ஓகேவா? இது வந்து ஊரை பத்தி எழுதுறது, எந்த ஊரை பத்தி வேணா எழுதலாம். ஓகே. நிர்வாக மேலாண்மைனா என்ன? அதாவது மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு நிர்வாகத்தை வந்து பார்த்துக்கிறவங்க. ஓகேவா? அதை பற்றின ஒரு ஸ்டோரி. இதில் வந்து ஷேக்ஸ்பியரோட நாடகத்தை பற்றியும் நம்ம அப்புறமா சாலை விபத்து. ஓகேவா? சாலை விபத்தில் தமிழ்நாடு இருக்குல்ல, நன்மைகள் தீமைகளை பற்றி எழுதணும். அப்புறம் கோடைமலை, ஒரு நல்ல ஒரு தாத்தாக்கும் ஒரு பேரனுக்கும் ஒரு ஆளுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்கும் இந்த கதை. அப்புறம் மனப்பாட பகுதி, இது 2மே வந்து எழுதிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர். இது எதுக்காகனா, நம்மளோட சொல்லிக் கொடுத்ததுலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்காகவும் 2வது ஒரு கொஸ்டின்ல ஒரு பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஏன்னா இப்போதான் நீ ஃபுல் புக்குக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குற. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ பாதி புக்கு 2-3 லெசன் அப்படி பார்த்துருப்ப. இதுதான் ஃபுல்லா. ஓகே, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரோட ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்தது தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 90க்கு மேலே ஈஸியாக. ஓகேவா? இது நீ வெறும் ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரா பார்த்தா ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், இதை பப்ளிக் கொஸ்டின் பேப்பரா பார்த்தா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். நான் வேணா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை எடுத்து வேணா இதே மாதிரி அனலைஸ் பண்ணி காட்டுறேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 10-20 கமெண்ட்டுக்கு மேல வந்து நான் பப்ளிக் இதுவுமே காட்டுங்க. நான் ஆஃப் இயர்லிக்கு படிக்கும் போதே பப்ளிக் இதுவும் சேர்த்த மாதிரி ஒரு படிச்சா ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னா அதுக்காக பார்க்குறது. ஓகேவா? அப்புறமா கிரெடிட்ஸ். நான் இது வந்து பாடசாலை வெப்சைட்ல எடுத்திருக்கேன். ஸோ அதனால அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அது என்னோட கடமை. ஸோ அதனால பாடசாலை .net அந்த வெப்சைட்டுக்கு நன்றி. ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான வீடியோனா, இது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடையாது. ஓகே, இந்த கொஸ்டின் பேப்பரோட சேர்த்து நம்ம சொல்லிக் கொடுத்த இத்தனை நாள் சொல்லிக் கொடுத்ததும் சேர்த்து வருது. ஸோ
ஸோ இது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, "டேய் இது ரொம்ப வேல்யூபிளா இருக்குடா. இது மட்டும் இல்லாம இதனால இதெல்லாம் இருக்கு" அப்படின்னு ஒரு ஐடியாவோட உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உன்னோட நண்பனுக்கும் நண்பிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.